வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில் பிரபு, பிரசன்னா, ஜாகி சராப் மற்றும் பலர் நடிப்புலையும் ஜிவி பிரகாஷ்குமார் இசைப்புலையும் வந்திருக்கிற குட் பேட் அக்லி மூவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அசர்பைஜான்ல வில்லங்கள் கிட்ட இருந்து தன்னோட மனைவி வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஏகேங்கிற அஜித் மும்பைல ரெட் டிராகன்ங்கிற பேர்ல ஒரு பெரிய டான்களுக்கெல்லாம் டானாதி பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. ஆனா அவரோட வாழ்க்கை பாதுகாப்பா இல்லாததுனால ஆஸ்பத்திரியில தனக்கு பிறந்த குழந்தைய பார்க்க அவரோட ஒய்ஃப் ரம்யாங்கிற த்ரிஷா மறுத்துறாங்க. இனிமே நம்ம பாதுகாப்பா வாழணும்னா நம்ம குழந்தைக்காக ரெட் டிராகனா இருக்கிற நீங்க ஜெயிலுக்கு போய் திரும்பி நல்ல மனுஷனா நம்ம குழந்தைய வந்து பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ரெட் டிராகனும் மும்பை போய் சரண்டர் ஆகி 18 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சு தன்னோட மகனான 18 வயசு விகாங்கிற கார்த்திகேயா பார்க்க ஸ்பெயினுக்கு வராரு. ஆனா அதே நேரம் ஜானி அண்ட் ஜம்மிங்கிற அர்ஜுன் தாஸனுடைய வில்லன் குரூப் ஒரு பர்சனல் ரிவெஞ்சுக்காக விகார் மேல போய் கேஸ் போட்டு அவர் ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. தன்னுடைய மகனை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் ரெட் டிராகனா மறையாக்கி இப்படி தன்னோட பையனை மீட்டாரு. ஜானி அண்ட் ஜம்மியை எப்படி வேட்டையாடுறாருன்னு காட்டுறேன்னு சொல்லி ஆதிக் நம்ம வாழ்க்கையில உயிரோட விளையாடின படம் தான் குட் பேட் அண்ட் அக்லி. வழக்கம் போல எல்லா அஜித் படங்கள்ல வர்ற மாதிரி ரெட் டிராகன் பிளஸ் ஏகேங்கிற பேர்ல ஒத்த ஆளா அந்த படத்தை சுமந்து தாங்கி இருக்காரு. அவரோட எல்லா படங்களையும் வர்ற மாதிரி அதே வழக்கமான பாடி லாங்குவேஜ், மேனரிசம், அந்த வாய்ஸ் மாடுலேஷன், அந்த அழகான சிரிப்பு, இடையில அவர் கொடுக்குற காமெடி கவுண்டர்கள், உடம்புல கண்ணு இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. அப்புறம் இடைவெளி நேரத்துல வெயிட்டிங் தன்னுடைய போட்டி நடிகர் விஜயோட பஞ்சு டைலாக்ல சொல்றேன்னு எப்பவும் போல நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு அஜித். அதுலயும் குறிப்பா அஜித் மொட்டையா பேங்கா மொட்டையா, மொட்டை பேங்கா இல்ல பேங்க் மொட்டையான்னு சாய்ஸ் கொடுக்குற இடம் நல்லா சூப்பரா என்ஜாயபிளா இருந்தது. தன்னோட மகனுக்காக உருகுற காட்சிகள், மனைவி த்ரிஷா பாசம் காமிக்கிற காட்சிகள், அர்ஜுன் தாஸ் உள்ளிட்ட வில்லன்கள் கிட்ட அதிரடி காமிக்கிற சீன்கள், மும்பை ராதா டினு ஆனந்த் கூட பேச்சுவார்த்தை நடத்துற சீன்கள், கடைசி கிளைமாக்ஸ் ஃபைட் சீன், இப்படி எல்லாத்துலயுமே சும்மா திருக்கி விட்டுருக்காரு அஜித். அடுத்து அவருடைய மனைவிய த்ரிஷா விடாமுயற்சி அளவுக்கு முக்கியத்துவமான கதாபாத்திரம் இல்லைன்னாலும் கிடைச்ச காட்சிகளை நல்லா பண்ணிருக்காங்க த்ரிஷா. ஆரம்ப காட்சிகளை தன்னோட புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புறது, ப்ரீ கிளைமாக்ஸ்ல தன்னோட புருஷனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறது, அர்ஜுன் தாஸை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறது, இந்த பிடிச்சு கொடுக்குற வேலையை நல்லா பண்ணிருக்காங்க த்ரிஷா. ஆனா அதே நேரம் தன்னோட கணவனா இல்ல குழந்தையான்னு வரும்போது குழந்தைக்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுக்குற இடங்கள், ஆனா அதே நேரத்துல கணவனை விட்டு கொடுக்காம பாசங்க அவங்க காட்சிகளை நல்லா மெயின்டைன் பண்ணி நடிச்சிருக்காங்க த்ரிஷா. அடுத்த வில்லன் அர்ஜுன் தாஸ் டூயல் ரோல் பண்ணிருக்காரு. ஒரு வில்லன் சீரியஸா இருப்பாரு, இன்னொரு வில்லன் சரியான காமெடி பேஸ். தோற்றத்துல ஒரே மாதிரி இருந்தாலும் நடவடிக்கைகள்ல வாய்ஸ் மாடுலேஷன்ல நல்லா வித்தியாசம் காமிச்சு நல்லா பண்ணியிருந்தாரு. ஒத்தரன் பாட்டுக்கு, தொட்டு பேசும் சுல்தான பாட்டுக்கெல்லாம் நல்லா டான்ஸ் ஆடி உருண்டு காமெடி எல்லாம் பண்ணியிருந்தாரு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த சீரியஸான அர்ஜுன் தாஸ் இந்த வேலைக்கு கொஞ்சம் வித்தியாசமா சில இடங்களை இரிட்டேட் பண்ணாலும் மீதி இடங்கள்ல நல்லா ரசிக்கிற மாதிரியே பண்ணியிருந்தார் அர்ஜுன் தாஸ். அடுத்து அஜித்தோட மகனா வர கார்த்திகேயா எம்புரான் படத்துல சின்ன வயசு பிருத்திவிராஜ் வந்திருப்பாரு. இந்த படத்துல படம் ஃபுல்லா எமோஷனலான சீன்களை நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காரு. மற்ற நடிகர்கள் பாத்தீங்கன்னா பிரபு, பிரசன்னா, ஜாகி சராப், ஷைன்டாம் சாகோ, டினு ஆனந்த், சிம்ரன், பிரியா பிரகாஷ் எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரங்களை நல்லா நிறைவாவே பண்ணிருக்காங்க. குறிப்பா சுனில் நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாரு. யோகி பாபு, கிங்ஸ்லியும் சிரிக்க வைக்க முயற்சி பண்ணிருக்காங்க. காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருந்தது. இந்த படம் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு இது 5வது படம். இதுல உருப்படியான ஒரே ஒரு படம் மார்க்கண்டினி மட்டும்தான். அதுல இந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் எஸ்.ஜே. சூர்யாவும் சில்க் சுமிதாவும் அதுல வர ஒரு நாஸ்டாலஜிக் சாங் தான். அந்த கான்செப்ட் இதுல அப்படியே அஜித்தோட ஃபேன்பாயை யூஸ் பண்ணி படம் ஃபுல்லா அள்ளி தெளிச்சு விட்டுருக்காரு. கதைக்கு கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. அப்படியே விஜயோட ஃபேன் பாயான லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண லியோ படத்தோட கான்செப்ட் அப்படியே காப்பி அடிச்சிருக்காரு. முன்னாள் டானாக இருந்த அப்பா ஹீரோ வில்லன்கள் கூட்டத்துல இருந்து சதியில இருந்து தன்னோட மகனை மீட்டு எடுக்கிற கதை. அப்படியே கங்குவா படமும் லைட்டா ஞாபகத்துக்கு வருதா? அப்படியே விசுவாசம் படத்தோட அப்பா மகன் பாண்டி கான்செப்ட் இல்ல அப்படியே அங்கங்க தெளிச்சு தூக்கி விட்டுருக்காரு. இதுல ஒரு பெரிய என்ன சம்பவம் பண்ணிருக்காருன்னா படத்தினுடைய 90% கதையும் டைட்டில் சீன்லயே மகாநதி சங்கருடைய வாய்ஸ் ஓவர்லயே சொல்லிட்டு மீதி 10% கதையை படத்துடைய 90% நேரத்துல சொல்லியிருக்காங்கன்னா இன்னொரு தரமா பாத்துக்கோங்க. ஒரு அஜித் படத்தை அஜித்தோட ஃபேன் பாய்ஸ் எல்லாரும் பார்க்கணும்னா அதை ஒரு பக்கம் அஜித் ஃபேன் பாய் தான் எடுக்க முடியும்னு எடுத்து வச்சிருக்காரு. எடுத்து படுத்தி வச்சிருக்காரு. அதுதான் இவருடைய 2வது சாதனை. அடுத்து இவருடைய சாதனை என்ன பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் தன்னுடைய நடிகர்களை படத்துல நடிக்க வைப்பாங்க. ஆனா இவர் அஜித்தை தவிர மத்த எல்லாத்தையும் பாட வச்சிருக்காரு. பாட்டாவே பாடிட்டீங்களா
என்னன்னா அஜித்தை தவிர அது எல்லாருமே படத்தோடைய 90% நேரமும் அஜித்தை பத்தி திருப்புகள் பாடிக்கிட்டே இருக்காங்க. 2 மணி நேரம் படத்துல பாடிக்கிட்டே இருக்காங்கன்னா மீதி 1 மணி நேரம் ஃபைட்டு பில்டப்லயே போயிடுது. கதை திரைக்கதை ரெடி பண்றதை தவிர மற்ற எல்லாத்துலயும் ஒரு ஃபேன் பாயா எதை செய்யணுமோ அதை நல்லா சிறப்பா செஞ்சிருக்காரு ஆதிக். நேர்கொண்ட பார்வை படத்துல அஜித் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. அந்த ஷூட்டிங் கேப்ல அந்த கதையை அஜித் சொல்லி ஓகே வாங்கிட்டு போற போல இருக்கு. இல்ல இவன் சொன்ன கதையை தான் லியோ படத்துல காப்பி அடிச்சாங்களான்னு தெரியல. கரெக்டா காக்கா உட்கார பணமலம் கொடுத்த கதையை மார்க்காண்டினி வேற கிட்ட ஆயிடுச்சா. அஜித் இந்த படத்தோட ஸ்கிரிப்டை கொஞ்சம் கூட படிச்சு பார்க்காம ஆட தலைவர்களை நீட்டிட்டாரு. ஆனா பலியான தடவை நம்ம தான். அடுத்த படத்தோட இசை ஜிவி பிரகாஷ்குமார். இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்ததுங்கிற மாதிரி இது வரைக்கும் நிறைய படங்களுக்கு நல்லா மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்த ஜிவி பிரகாஷ்குமார் அந்த ஒரு படத்திலே தான் ட்ரம் செட் பிரசாத்தனுடைய தம்பி நிரூபிச்சிட்டாரு. படத்தினுடைய ஃபைட் சீன்ல பரபரப்பான காட்சிகள், முக்கியமான காட்சிகள் எல்லாத்திலும் பிஜிஎம் ஸ்கோரிங் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. காதல பஞ்ச வச்சு எடுத்தா மட்டும்தான். அஜித் மற்ற வில்லன்களும் துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்க மட்டும் நீங்க காதல் பஞ்சம் எடுத்துக்கலாம். வெறும் தோட்டாக்கள் சவுண்டோட உங்க காதல் தப்பிச்சுக்கணும். அவங்க சொல்றது நிப்பாட்டோடனே கரெக்டா உங்க காதல பஞ்சம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க காதல் தப்பிச்சது. கங்குவா படத்துக்கு டப் கொடுக்குற மாதிரி பிஜிஎம் ஸ்கோரிங் பண்ண ஜிவி பிரகாஷ்குமாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த படத்துக்கு கேமரா அபிநந்தன் ராமானுஜம். இவர் தான் கொஞ்சம் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல உண்மையா உழைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸ்பெயின் கண்ட்ரி சீன்கள், கப்பல் காட்சிகள், கார் சேசிங் காட்சிகள், ஃபைட் சீன்கள், சாங்ஸ், மும்பை இரவு காட்சிகள் நல்லா பிரம்மாண்டமா சூப்பரா ஒளிப்பதிவு பண்ணி ஒரு நல்ல ஹை பட்ஜெட் படத்துக்கான தரமான ஒளிப்பதிவு. இவருக்கு உண்மைக்கே பாராட்டுகள். அடுத்த எடிட்டிங் விஜய் வேலுக்குட்டி. வாங்கின காசு கொஞ்சமா அந்த வேலை பார்த்துருக்கணும். படம் டைட்டில் சீலே தப்பிச்சு வெளியில ஓடிட்டாரான்னு தெரியல. ஃபேன் பாய்ங்கிற பேர்ல ஆதிக் ரவிச்சந்திரன் புடுங்கின ஆணிகள் தேவையில்லாத எல்லாத்தையும் பிடிக்கிறாங்கன்னா படத்தை வெறும் 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்கு கட் பண்ணி எடிட் பண்ணி ஷார்ப்பா முடிச்சிருக்கலாம். இவர் ஒன்றும் செய்யாதனால நம்மளை வச்சு செஞ்சிருக்காங்க. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சினிமாட்டோகிராஃபியை தவிர மற்ற எல்லாமே கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. ஏற்கனவே டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட மேனேஜ்மெண்ட்களை சொல்லியாச்சு. இப்ப மீதி உள்ள மேனேஜ்மெண்ட்களை பார்ப்போம். ஒரு படத்துல ஒரு நாஸ்டாலஜிக் சாங் வந்தா ஓகே. இதுல படம்ல நாஸ்டாலஜிக் சாங்ங்கிற பேர்ல ரசிகர்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இது பத்தாம கிளைமாக்ஸ்ல ஃபைட் சீன்ல ரீசெண்டா வைரலான ஒரு 30 வருஷத்து பழக்கமான சீச்சி சுச்சுங்கிற ஒரு வட மாநில காதல் தோல்வி பாட்டெல்லாம் வச்சு அஜித்துக்கே டார்ச்சர் கொடுத்துருக்காரு நம்ம டைரக்டர். நாஸ்டாலஜிக் பாட்டு கலாச்சாரத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னு அனலைஸ் பண்ணி பார்த்தேன் நான். இந்த தகவல் எனக்கு கொடுத்தது ஒரு ஃபேஸ்புக் நண்பர். 2011 ஆரண்யம் காண்ட படத்துல தான் நலன் தியாகராஜகுமார இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சு வச்சாரு. அந்த படம் ஆரம்பத்துல பாடும் பாடி படத்துல இருந்து ஒரு டான்ஸ் பாட்டு வரும். அப்ப ஆடியன்ஸ்க்கு ஓரளவு கனெக்ட் ஆச்சு. அப்புறம் அவரே டைரக்ட் பண்ண சூப்பர் டீலர்ஸ் படத்தையும், அப்புறம் கைதி படத்துல ஜுப்புலகா பாட்டு, மாஸ்டர் படத்துல பாபாத்தியாரை பாட்டு, அப்புறம் விக்ரம் படத்துல பத்தி குச்சி பாட்டு, இதெல்லாம் படத்தோட ஈஸியா கனெக்ட் ஆச்சு. அப்புறம் லியோ படத்துல வலுக்கட்டாயமா திணிக்கப்பட்ட கருப்பாயை பாட்டுல இருந்து இந்த ட்ரெண்டிங் ஒரு இரிட்டேட்டிங் ஃபீலிங் கொடுக்க ஆரம்பிச்சது. உச்சகட்டமா கோட்டு படத்துல ஒரு ஃபைட் சீன்ல சொர்க்கமே என்றாலும் பாட்டை தெரிஞ்சு அந்த பாட்டுக்குள்ள மரியாதையை கெடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த குட் பை டக்லி படத்துல ஒரு ஃபைட் சீன் இளமை இதோ பாட்டெல்லாம் தெரிஞ்சு அந்த ஃபைட் சீன்குள்ள மூடையும் கெடுத்துட்டாங்க, அந்த பாட்டுக்குள்ள மரியாதையும் கெடுத்துட்டாங்க. அந்த ஒரு பாட்டும் இல்லாம நாஸ்டாலஜி பாட்டை அள்ளி திணிக்கிறேங்கிற பேர்ல கிட்டத்தட்ட வாந்தி வர்ற அளவுக்கு கொடுத்திருக்காரு டைரக்டர். ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தோட 99% கதாபாத்திரங்களே படத்தோட 90% நேரம் திருப்புகள் பாட வச்சது பெரிய கொடுமை. ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்கள். 2002 குழந்தை பிறக்கும் போது ஹீரோ ஜெயிலுக்கு போறாரு. அது 2025 ஸ்பெயின் காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோ பையனுக்கு வயசு கிட்டத்தட்ட 23 இருக்கணும். ஆனா பையனுக்கு வயசு இப்பவும் 18 விடுறாங்க. இது என்ன லாஜிக்னு தெரியல. அடுத்தது தான் பிறந்தப்பதான் அப்பா ஜெயிலுக்கு போயிருக்காரு.
இடையில பார்க்க வரவே இல்லை. அப்படியே அந்த குழந்தைக்கு அப்பா மேல எப்படி இந்த அளவுக்கு பாண்டிங் இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி ஹீரோ நைட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் டியூட்டி பாக்குறது, ஹீரோவை போலீஸ் பிடிச்சிட்டு போகும்போது யோகி மூலமா தப்பிக்கிறது, திடீர்னு பிரபு த்ரிஷா போலீஸ் மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது, ஒரு பெரிய நெட்வொர்க்ல வில்லன் கேங்குக்குள்ள ஹீரோ ஈஸியா போகுது, அவருடைய பேங்கை நாசமாக்குறது, கடைசியில பயங்கர ஆழ்பலமுள்ள வில்லனுடைய கப்பலுக்குள்ள ஹீரோ பிரசன்னா எல்லாருமே ஈஸி என்ட்ரி ஆகுறது. இப்படி படம்ல நிறைய நம்ப முடியாத காட்சிகள், லாஜிக் புத்தர்கள், நிறைய தேவையில்லாத சீன்கள், படம்ங்கிற ஒரு அழகான சுவர்ல ஒரு அழகான ஓவியம் வரையிறது பண்ணலாம். தேவையில்லாத ஆணிகள் தான் நிறைய மாட்டி வச்சிருக்காரு டைரக்டர். நாதாரித்தனம் பண்ணா நாசுக்கா பண்ணணும் ஆதிக் ரவிச்சந்திரன். படத்தோட ஏஐ காட்சிகள் ரொம்ப கொடூரமா இருக்கு. அர்ஜுன் தாஸையும் அஜித்தையும் விண்டேஜ் மோட்ல காமிக்கிறேன்னு சொல்லி இவங்க காமிச்சதெல்லாம் தாங்கவே முடியல, கொஞ்சம் கூட கரெக்டாகவே இல்லை. அதே மாதிரி படத்துக்கு சம்மந்தமே இல்லாம டோக்லி மணிகேஷ் ப்ரொஃபஸர்லாம் உள்ள வருது, என்னதான் கிரியேட்டிவிட்டினாலும் இரிட்டேட்டிங் ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கு. காரணம் அந்த சீன் ஃபுல்லா ஒரு கார்ட்டூன் படம் பார்க்குற மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு சுமாரான சிஜி ஒர்க். கிரியேட்டிவிட்டிங்கிற பேர்ல ஒரு மொட்டையின் செத்த பிறகும் அர்ஜுன் தாஸ் அஜித் கூட போன்ல பேசும்போது அர்ஜுன் தாஸ் கூட சுத்துறது டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இரிட்டேட்டிங் ஃபீலிங் கொடுத்தது. அதை விட பயங்கர கொடுமை என்னன்னா கிங்ஸ்லியோட காமெடியே பயங்கர இரிட்டேட்டிங் இருக்கும். இது ஒரு பிகினி ட்ரெஸ்ல அவர் கிரியேட்டிவிட்டிங்கிற பேர்ல சுல்தானா பாட்டுக்கு ஆட வச்சேன்னா கொடுமையில பெரிய கொடுமை. தேட்டர்ல வாந்தியே வந்துருச்சு போங்க. படம் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு த்ரில்லிங் மூமெண்ட், ஒரு சஸ்பென்ஸ் மூமெண்ட், ட்விஸ்ட் ஒண்ணுமே இல்லை. படம் ஒரே பிளாட்டா ட்ரையா எடுத்து வச்சிருக்காங்க. வாம்பயர் படத்திலே சிறந்த படங்கள் எது தமிழ்ல பார்த்தா பேட்டா, மாஸ்டர், விக்ரம் படங்களை சொல்லலாம். மோசமான வாம்பயர் படம் எதுன்னு தமிழ் படங்கள்ல கேட்டா தர்பார், இந்திய 2, லியோ படங்களுடைய வரிசையில இப்ப குட் பேட் அக்லி படத்தையும் சேர்த்துக்கலாம். அப்படி ஒரு சாதனை இந்த படம் பண்ணிருக்கு. கடைசியில ஆதிக்கு இந்த படத்துக்கு தன்னுடைய முந்தைய படமான ட்ரிபிள் ஏ எவ்வளவோ பரவாயில்ல நினைக்க வச்சிட்டாரு. அதே மாதிரி அஜித் இந்த படத்துக்கு தன்னுடைய விவேகம், விடாமுயற்சி படங்கள் எவ்வளவு பரவாயில்ல நினைக்க வச்சிட்டாரு. ஜிவி பிரசாத் இந்த படத்துக்கு கங்குவா எவ்வளவு பரவாயில்ல நினைக்க வச்சிட்டாரு. ஸ்ரீ பிரசாத்துக்கே அவ்வளவு டப் கொடுத்துருக்காரு. இப்படி ஏற்கனவே நம்ம தமிழ்ல பார்த்து சிலாகிச்சு உணர்ச்சி வசப்பட்ட மொக்கை படங்கள் இதை விட எவ்வளவோ பரவாயில்ல நினைக்க வச்சதுதான் இந்த குட் பேட் அக்லி படத்தோட ஒரே சாதனை. இவ்வளவு ரணகாலத்துல எனக்கு பிடிச்சது என்னன்னா இந்த படத்தோட கடைசி டைட்டில் சீன்ல வர அந்த படத்தோட மேக்கிங் ஆஃப் தான். அடுத்தது கிளைமாக்ஸ் வந்தாச்சு. படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தாங்க இல்லையா, முதல்ல படத்தோட மாரல் வேல்யூ, ஃபாதர் லவ் இஸ் கிரேட், நல்லா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, உறவினர்கள் நண்பர்களை காப்பாற்றுற கான்செப்ட், இது அஜித்துடைய படங்களுக்கு நல்லாவே பொருந்தது. ஆனா 2013 இருந்து அஜித் இதைத்தான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆரம்பம் படத்துல நண்பனை காப்பாத்தினார், வீரம் படத்துல காதலியோட குடும்பத்தை காப்பாத்தினார், வேதாளத்துல தங்கச்சி, விவேகத்துல நாடு, விசுவாசத்துல மகள், வலிமையில தன்னுடைய தம்பி, நேர்கொண்ட பார்வையில 3 அப்பாவி பொண்ணுங்க, விடாமுயற்சியில மனைவி, இப்ப இந்த படத்துல பையன், இப்படி எல்லாரையும் காப்பாத்துற இவருடைய படங்களை 200 ரூபாய் கொடுத்து பாக்குற நம்மளே எப்ப காப்பாத்த போறாரு, இவருடைய படங்களை தயாரிக்கிற ப்ரொடியூசர்ஸ் எப்ப காப்பாத்த போறாருன்னு தெரியல. அஜித்தே கடவுளை காப்பாத்து. அடுத்து இன்னொரு மாரல் வேல்யூ இந்த படம் தமிழ் படம் இண்டஸ்ட்ரிக்கே இருக்கு. அது என்ன மாரல் வேல்யூனா இனிமே இந்த ஃபேன்பேஸ் சம்பவங்களை வந்து பேன் பண்ணணும். மற்றபடி இந்த ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் எல்லாம் சுத்தமா இல்லவே இல்லை. இருந்தாலும் ரொம்ப சுமாரா இருக்கு. காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் ஓரளவுக்கு ஓகே, டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒளிப்பதிவு தான் நல்லா சூப்பரா இருக்கு. இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா படத்துக்கு மொத்தம் 5க்கு 2.5 ஸ்டார்கள் கொடுக்கலாம். இதுவே ரொம்ப அதிகம் ஃபீல் பண்றேன். குடும்பத்தோட போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ரிஸ்க் எடுத்து கொண்டு போங்க. மறக்காம காதுல பஞ்சு ஹெட்செட் எல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. மொத்தத்துல குட் பேட் அக்லி, வெறும் பேட் அக்லின்னு சொல்லி இந்த படத்தை விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். இதை விவேகம் 2 கூட சொல்லிக்கலாம் நம்ம. ஓகே முறையில் இந்த விமர்சனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஷன் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு திரைவிமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களே செல்வம்.